வணக்கம். ரெட்ரோ படம் பார்த்தாச்சு. நாளே பார்த்தாச்சு. லவ் லாஃப்டர் வாருன்னு சொல்லுதாங்களே, சரி பார்த்துட்டு வந்துடுவோன்னு நாளே பார்த்தாச்சு. பெரிய லெவல்லலாம் லவ் சீன்ஸ்லாம் எடுக்கலை. ஒரு சும்மா எல்லா படத்துலையும் வரக்கூடிய ஒரு பொதுவான லவ் மாதிரி தான் இருக்குது. சிரிப்பு நகைச்சுவைக்கு ஜெயராம் கேரளா நடிகர் ஆக்டரு அவர் தான் போட்டிருக்காங்க. அது சிரிப்பு, அவங்களே சிரிச்சுக்கிறாங்க, நமக்கு பெருசாக சிரிப்பு வரல. அப்புறம் வாரு படம் முழுக்க வார் தான் போங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஃபைட் சீன் மாதிரி தான். ஒரே அடிப்பிடி சண்டை கிண்டன்ட்டு அந்த மானில் போய் சண்டை அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா போர் அடிக்காமல் போச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃபு நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆமாம். மற்றபடி பாட்டு, அந்த கனிமா பாட்டு ஏற்கனவே பயங்கர ஹிட்டு தான். மற்ற பாடல்கள்லாம் அப்படி சுமாராக இருந்த மாதிரி இருக்குது. வேறு படத்தில் முனீஸ்வரரை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டான சீனெல்லாம் இருந்தது. அதில் ஒரு லாஜிக் இடிக்கும். அதாவது வில்லன் ஆக்டர் வந்துட்டு சாமிக்கு ஒரு சூலாயுதம் கொண்டு செலுத்த போகும்போது அங்கே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உன் மேலே ஏதோ ரத்த வாடை அடிக்குது, அந்த மாதிரி சம்திங். அதே இது ஃபைனலாக ஹீரோ வந்து அந்த சூலாயுதத்தை பல கொலைகள் பண்ணிவிட்டு ரத்த கலரியோடு அப்படி கழுத்தில் நெஞ்சிலலாம் ரத்தமாக ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஹீரோ கொண்டு சாமிக்கு அந்த சூலாயுதத்தை கொடுக்குற மாதிரி சீன் இருக்கும். அது என்ன லாஜிக்குன்னு தெரில. சூர்யாவுக்கு இந்த படம் வெற்றி படமாக தான் அமையும். ஆமாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். பெரிய ரொம்ப வல்கரான சீன்ஸ்லாம் கிடையாது. ஒரே அடிப்பிடி சண்டை குத்து அது அந்த மாதிரி தான். ஓகே வான ஒரு படம் தான் பார்த்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ. ஓகே பாய்.